ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கத்தோடைய விலை மிக தடுமாற்றமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 80,000 ரூபாயா பவுன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கிராமம் 10,000 ரூபாய்க்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாங்குறவங்க யோசனை பண்ணி வாங்கன்னு சொல்லி சில தகவல்களை சில பரிமாறிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, இது தலைகீழாக மாறி மிக உச்சத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பலர் பேசுகிறாங்க. இப்போ தங்கம் வாங்குறதா வாங்க வேணாமா, அவசியமான தேவை உள்ளவங்க வாங்கத்தானே வேணும், அவங்க என்ன செய்கிறது? இல்லை தங்கத்தில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான தருணமா, இப்போ முதலீடு செஞ்சால் சரியாக வருமா, அல்லது சிறிது நேரம் கழித்து சில காலங்களுக்கு பின்னாடி செய்யலாமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை இந்த தங்க மார்க்கெட்டுக்குன்னே குழம்பி இருக்கிறதுனால மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த முதலீட்டாளர்கள் தான் தங்கத்துடைய விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. சராசரியாக உள்ள மக்கள் தங்களுடைய தேவைக்காக வாங்குறவங்க இந்த நிலவரத்தை பார்த்துட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. அதனால் தங்கத்துடைய உண்மையான நிலவரம் என்ன, தங்கத்தை இப்போ வாங்கலாமா வாங்க வேண்டாமா, முதலீடு செய்கிறதுக்கு இப்போ சரியான தருணமா அப்படிங்கிற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை நீங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல், என்ன தான் மார்க்கெட்டில் செய்திகள் வந்தாலும் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நுகர்வோருக்கும் இருக்குங்கிற தகவலை சொல்லிவிட்டு இப்போ நம்ம செய்திக்கு போகிறோம். சமீபத்தில் ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராம் 7,000 8,000 இருந்த தங்கம் இப்போ படிப்படியாக விலை உயர்ந்து சுமார் 13,000 வரைக்கும் தொட்டுருச்சு. இந்த 13,000 தொடுறதுக்கு முன்னாடி இந்த தங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 15 சில்லரை வரைக்கும் போனது நமக்கு தெரியும். அப்போ 15 சில்லரைக்கு போகிறப்ப என்ன பரவலாக பேசப்பட்டுச்சு, இது ஒரு கிராம் 20,000க்கு போயிடும், கிட்டத்தட்ட ஒரு பவுனு 1,60,000 வரைக்கும் கூட போகுங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அப்படி போகிறப்ப என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் அவசரப்பட்டு விறுவிறுன்னு போயிட்டு அந்த 14,000 15,000 ரேட்லாம் வாங்கினாங்க. அப்படி வாங்கினவங்களாம் இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்போ 13,000க்கு வந்துருச்சு. இப்போ ஒரு சில செய்தி என்ன வருது, இன்னும் குறையும், இது கிட்டத்தட்ட 10,000 ரேட்டு சுமார், அதாவது பவுன் 80,000க்கு வருங்கிற மாதிரி இருக்கிறப்ப மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. அப்போ இது பற்றி அந்த பெரும்பாலான அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டு, தங்க மார்க்கெட்டில் உள்ள பலர் மிக எக்ஸ்பர்ட்டலாருடைய செய்திகளெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு உலக மார்க்கெட்டோட ஒரு அனலைஸ் பண்ணி இப்போ சில தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறோம். அந்த வகையில் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் சுனில் சுப்ரமணியம், கிறிஸ்டோஃபர் வுட்டு, அவர் இந்த செஃப் குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியில் உள்ளவர், அதே மாதிரி ரெஜி தாமஸ் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட், இது மாதிரி நிறைய பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்களை மட்டும் இல்லாமல் உலக மார்க்கெட்டு, போர் நிலவரம், இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ நம்ம தகவல் சொல்ல போகிறோம். இப்போ முடிவாக என்ன விஷயம்னா, தங்கம் இன்றைய சூழ்நிலையில் சுமாராக ஒரு 13,000 ரூபாய் கிராம் தொட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இது இன்னும் குறையுமா ஏறுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 80,000 வரை, அதாவது கிராம் 10,000 வரைக்கும் போகுமானா அந்தளவுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பலரும் சொல்கிறாங்க. சுமாராக ஒரு கிராமுக்கு ஒரு 1,000 ரூபாய் வரைக்கும் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 12,000 ரூபாய் 11,500 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் தங்கத்தை வாங்கலாமா விற்கலாமாங்கிறப்ப உலகில் உள்ள இந்த உலகில் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு முன்னணி நிறுவனமான அந்த ஜெஃப் குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியோடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டோஃபர் வுட் சொல்கிறாரு, இப்போதைய உள்ள கல நிலவரப்படி தங்கம் வாங்குறதுக்கு நல்ல தருணங்கிறாரு. காரணம் இப்போ ஒரு நார்மலான ரேட்டாக இருக்குது. ஏற்கனவே உள்ள மாதிரி 9 10 கிடையாது, 15 16 கிடையாது, நார்மலாக 13 இருக்கிறதுனால குறைஞ்சாலும் ஒரு 1,500 தான் குறையும், ஏறினாலும் 1,500 தான் ஏறும். அதனால் இப்போ வாங்குறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அவரே என்ன சொல்கிறாரு, கூடிய விரைவில் ஒரு சில மாதங்களில் தங்கம் விலை உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, உலக பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலை இப்போ நிலவுது, அது நம்மளுக்கெல்லாம் தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களெல்லாம் போர் ஏற்படுதுன்னு வச்சுங்க, ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டுச்சுன்னா தங்கத்துடைய விலை என்ன பண்ணும், போர் ஏற்பட்டால் விலை குறையும். இப்போ உள்ள சூழ்நிலை என்ன இருக்குன்னா, தங்கத்துடைய விலை ஏறிச்சு போர் வர்றப்ப. அப்போ அதுக்கு என்ன காரணங்கிறப்ப, இப்போ உள்ள இந்த அமெரிக்கா ஈரான் போர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமெரிக்கா ஈரான் போர் உள்ள கச்சா எண்ணெய் விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $45 $50 இருந்தது, கிட்டத்தட்ட $90 தாண்டி $100 டச் பண்ணுற அளவுக்கு வந்தோம்னா மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தங்கத்தில் போட்டிருந்த முதலீடை எடுத்து கச்சா எண்ணெயில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி செய்கிறதுனால தான் தங்கத்துடைய மவுசு குறைஞ்சி கச்சா எண்ணெய் விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் விலையை குறையிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க.
இப்படி இருக்கிறப்ப இந்த இந்த சூழ்நிலையில் சிலருக்கு முக்கியமான தேவை இருக்கும். அந்த தேவை உள்ளவங்க வந்து எப்போ குறையுதுன்னு எதிர்பார்த்துருக்க முடியாது. தங்கத்தில் முதலீடு செய்கிற அதாவது முதலீடு தான் செய்யணுங்கிறவங்க இப்போ போய்ட்டு ஒட்டுமொத்தமாகவும் முதலீடு செய்யாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தை ஆராய்ஞ்சு முதலீடு செய்கிறது தேவையான இவர் சொல்கிறாரு. உதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபாயை இப்போ அவங்களுக்கு தேவை எதுவுமே இல்லை, இதை வந்து முதலீடு பண்ணலாங்கிறப்ப அவங்க 10 லட்ச ரூபா வச்சுருக்கிற போய் எண்ணெயில் போய் முதலீடாக பண்ண முடியும்? ஒரு தங்கத்தில் போடணும் அல்லது ஏதாவது நிறுவனங்களில் வந்து முதலீடு செய்யணும். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 10 லட்சத்தையும் நீங்கள் மொத்தமாக வந்து ஒரே நாளில் போய் தங்கத்தை வாங்கிடாதீங்க. இப்போ இன்றைக்கி 13,000 ரூபா இருக்குதா, ஒரே 2-3 லட்சத்துக்கு வாங்க. அப்போ 4-5 நாளில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அது ஒருவேளை 12க்கு வரலாம், அப்போ ஒரு 4-5 லட்சத்துக்கு வாங்க. அப்புறம் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு 10, 10, 11 அப்போ வாங்கிடுங்க. இப்படி 3ஐயும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக என்ன வரும், ஒரு 11 ரூபா ரேஞ்சு வரும். வச்சுருக்கிறப்ப சில மாதங்கள் கழித்து இது கணிசமான விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தேவைப்பட்டால் விற்றுட்டு அதை வந்து வேறு முதலீடுலாம் பண்ணலாம், அல்லது தங்கத்திலேயே கூட இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி வாங்கி பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் கட்டாய தேவைன்னு உள்ளவங்க இருப்பாங்க. உதாரணமாக வந்து அவங்க வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இருக்கும். அவங்களுக்கு வந்து சமீபத்தில் தங்கம் வாங்க மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் கல்யாணம் வச்சுருப்பார். அவர் வந்து கட்டாயம் தங்கம் வாங்கி தான் ஆகணும். இப்போ இவர் வந்து விலை ஏறுமா இறங்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத புத்திசாலித்தனம் இல்லை, இப்போ அவர் வாங்கிடுறது சிறந்ததுங்கிற ஒரு யோசனையை சொல்கிறாரு. தங்கத்தோடைய விற்க வேண்டிய அதி முக்கியமான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே இப்போ நீங்கள் தங்கத்தை வீங்குங்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தங்கம் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது, கட்டாயம். ஒரு கல்யாணம் இருக்குது, ஒரு 2 மாதத்தில் கல்யாணம் இருக்குன்னா அவர் போய் இந்த மார்க்கெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, இப்போ போய் வாங்கிடலாம். ஏன்னா 13,000 ரூபாய்க்கு வாங்க போகிறாரு. அதிகபட்சம் குறைஞ்சாலும் எவ்வளோ குறையும், உங்களுக்கு 1000 ரூபா குறையும். அப்போ பவுனுக்கு வந்து ஒரு 8,000 ரூபா குறையும். அதே சமயம் ஒரு வாங்காமல் பேசாமல் இருந்துட்டு இன்னும் 2 மாதத்தில் ஒரு கிராமுக்கு 2,000 ரூபா ஏறிச்சின்னு வச்சுங்க, அப்போ ஒரு பவுனுக்கு 16,000 ரூபா கூட கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இவர் கட்டாயம் தங்கம் வாங்கித்தான் ஆகணும். அப்படி வாங்கித்தான் ஆணுங்கிறவர் இப்போ என்ன பண்ணணும், இந்த டெய்லி நிலவரத்தை பார்த்துட்டு இந்த 13,000ங்கிறது ஒரு 12,500 12,600 வருதா, உடனே போய் வாங்கிறது பெட்டர். ஒருவேளை விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சுதா, 1100 150 200 ஏறுதா, அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோ சீக்கிரமாக அதை குறைஞ்ச ஏற்றம் இருக்கா அப்போ போய் வாங்கினுங்கிற தகவலை சொல்கிறாரு. அடுத்து இல்லாமல் அவசர சூழல்னா சுமார் 5-6 மாதம் கழித்து, அதாவது 2027 வருஷம் ஜனவரிக்கு பிறகு தங்கத்தை விற்றா ஒரு கிராமுக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலையும் அவர் சொல்கிறாரு. அதனால் வந்து தங்கத்தை விற்றுட்டு வேறு எதாவது முதலீடு செய்யுங்கன்னு நினைக்கிறவங்க இப்போ தங்கத்தை விற்கிறத விட இன்னும் 5-6 மாதம் கழித்து தங்கத்தை முதலீடு செய்கிறது நல்லதுன்னு சொல்கிறாரு. உதாரணமாக தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து சரி நல்ல விலை உயர்ந்து இருக்குது, இப்போ நம்ம விற்று விட்டுருவோம். இப்போ விற்றுவிட்டு வேறு ஒரு ரியல் எஸ்டேட்டில் அல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை ஒரு பங்குச்சந்தையில் போடலான்னு முடிவு எடுக்கிறாருன்னா இப்போ நீங்கள் அதை செய்யாதீங்க. ஏன் செய்யாதீங்கன்னா இன்னொரு 5-6 மாதத்தில் இப்போ இருக்கிற விலையோட அதிகமான விலைக்கு நீங்கள் தங்கத்தை விற்க முடியும். அப்போ உங்களுக்கு அவசரம் இல்லைங்கிறப்ப இப்போ நீங்கள் விற்காதீங்கன்னு சொல்கிற கருத்தை தான் இந்த கிறிஸ்டோஃபர் உட்டுங்கிறவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போ யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாருடைய எக்ஸ்பர்ட்டும் சொல்லக்கூடிய செய்தி என்ன இருக்குன்னா, அவரவர்களுடைய அந்த ஆலோசனைக்கு தகுந்த மாதிரி அலசி பார்த்து தான் ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் சொல்கிறத மட்டுமே அப்படியே நீங்கள் கேட்டுட்டு அதில் போய் விழுந்துட்டீங்கன்னா சில நேரம் அதிகப்படியான லாபம் வரவும் வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு முடிவுக்கு போங்கிற தகவலையுமே எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டு ரெஜி தாமஸுங்கிறவர் சொல்கிறாரு, கடந்த வாரம் ஒரு அவுன்ஸ் தங்கம் $3,950 இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பேரலுடைய எண்ணெய் விலையும் கிட்டத்தட்ட வந்து $80 வரைக்கும் இறங்கி வந்துச்சு. அப்போ இந்த பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, உலக நாடுகள், பெரும்பாலான நாடுகள் வந்து தங்கத்தை வந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த உலக நாடுகள் வந்து தங்களுடைய அந்த பொருளாதாரத்தை காட்டுறதுக்கு ஆதாரமாக வந்து தங்கத்தை தான் இருப்பு வைப்பாங்க. அந்த வகையில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வந்து 20-25 டன் தங்கத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்த 2026 இந்த 6 மாதத்தில். அதே மாதிரி உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி நாடுகளும் 33 டன் 20 டன் தங்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. சில்லி, போலந்து, செக்கோஸ்லோவேக்கியா போன்ற நாடுலாம் என்ன பண்ணியிருக்காங்க, 9 டன் 10 டன் 12 டன் வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த நடப்பு 2024 உள்ள பல உலக நாடுகள் அரசாங்கம்
தனிப்பட்ட நம்மளோட அரசாங்கம் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, 244 டன் வந்து தங்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியா தங்கம் வாங்கலை. இது ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். மற்ற உலக நாடுகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இப்படி தங்கத்தை எல்லோரும் வாங்குறதுனால என்ன ஆகும், இப்போ போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போர் நின்றுச்சுன்னா இன்னும் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும், தங்கத்துடைய தேவை அதிகமாகும், விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கருத்தையும் சொல்கிறாரு, இந்த தங்கத்துடைய விலையை நிர்ணயம் பண்ணுறது இது ஒரு சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க், ஃபெடரல் பேங்க் இருக்குங்கள்ல, இந்த ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு வட்டி விகித ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அறிவிப்பாங்க. இப்போ இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க, அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அறிவிக்கிறப்ப ஒருவேளை அந்த ஃபெடரல் பேங்க் வந்து தான் கொடுக்குற அந்த வட்டி விகிதத்தை வந்து ஏற்றிட்டாங்கன்னா தங்கத்துடைய விலை குறைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதை வச்சு தான் இப்போ ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபெடரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை குறைச்சிட்டா தங்கம் கிட்டுக்கிட்டுன்னு இறங்கிரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த ஃபெடரல் பேங்க் வந்து அந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கம்மி, குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து தங்கத்துக்கான அந்த வட்டி விகிதத்தை குறைச்சிட்டா தங்கத்தினுடைய விலை ஏறும்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கம் வந்து இப்போ 3900 அவுன்ஸு 3900 இருந்தது. இன்றைக்கி நிலவரப்படி $4100 தங்கம் இருக்குது. அதே சமயம் கச்சா எண்ணெய் வந்து பாருங்கள், அதுவும் விலை ஏறி போச்சு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், கச்சா எண்ணெய் விலை ஏறுனா தங்கம் விலை குறையுன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி நிலவரம் அப்படி மாறுபட்டுருக்கு பாருங்கள். என்ன மாறுபட்டுருக்கு, தங்கம் விலையும் 3900 அவுன்ஸ் வந்து $4100 வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு அப்ராக்சிமேட் 13000 இருக்குது. அதே மாதிரி கச்சா எண்ணெயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி $60 வரைக்கும் போன கச்சா எண்ணெய் இப்போ என்னாச்சு, $92 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டுமே விலை ஏறி இருக்கிறப்போ ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது, எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி. அதனால் போர் நின்றா, உலக அரசியல் சூழல் நார்மலாகிவிட்டால் தங்கத்தினுடைய விலை ஒரு அவுன்ஸு $5000 கூட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ 5000 என்ன பவுன், ஒரு கிராம் 16000 தொட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் பெரும்பாலான இந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து தங்கம் வந்து ஒரு கிராம் எவ்வளோ இருக்குது, சுமாராக வந்து 12950 1350 வரைக்கும் ஒரு ஆக்சிலேஷனாக இருக்குது. இது வந்து 12க்கு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 13 தாண்டி 14க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எப்படி நம்ம அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை வச்சு தங்க விலை மாறுமோ அதே போல் டாலருடைய இந்திய ரூபாய் மதிப்பை வச்சும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இன்றைய நிலவரப்படி ஒரு டாலர் அமெரிக்காவுக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு 96.5.3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கிறப்ப இதுக்கு தங்க விலை ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது, இறங்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. காரணம் என்னென்னா, சில தினங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்க டாலர் 75-80 இருந்துச்சுங்கள, இப்போ எந்த அளவுக்கு போச்சு, கிட்டத்தட்ட $100 தொட போகுது. அப்போ ஆமாம், ஏற ஏற என்ன ஆகும், தங்கத்தோடைய விலை தான் ஏறும்னு சொல்கிறாங்க. ஆக முடிவான விஷயம் என்னென்னா, தங்கம் வந்து இந்த ஓரிரு மாதங்களுக்கு மிக கடுமையான ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்பில்லை, கடுமையான இறக்கத்தை சந்திக்கவும் வாய்ப்பில்லை. சின்ன ஆக்சிலேஷனாக இருக்கும். உங்கள் தேவை சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குறதும் விற்கிறதும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இதை வந்து பலரும் பலவிதமான முறையில் சொன்னாலும் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து உங்கள் தேவைக்கேற்ப செஞ்சுக்கங்கிற தகவலை தான் நம்ம இந்த சேனல் வழியாக உங்களுக்கு சொல்கிறோம். இது பற்றிய மேலும் தகவல்கள் வர்றப்ப அடிக்கடி நம்ம வந்து உங்களுக்கு என்ன வருதோ அந்த தகவலை உள்ளபடி உலகத்தில் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழ்நிலையை அனுசரித்து அந்த தகவல்களை அவங்க வீட்டுக்குள்ளே 4 சுழல்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.